உன்கிட்ட என்ன செயல்பாடு இருக்குது இது வரைக்கும்? நீ எதை எதிர்த்து போராடி இருக்க? எஸ்ஐஆர்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? எஸ்ஐஆரை பற்றி போராடி இருக்கியா? எஸ்ஐஆரை பற்றி எவனோ எழுதி கொடுத்ததை வீடியோ போட்டிருக்க. எஸ்ஐஆருடைய என்ன ப்ராப்ளம் எஸ்ஐஆர்னால அப்படின்றத உனக்கு சொல்ல தெரியும்? கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் யாரை எதிர்த்து நடத்துகிற? திமுக எதிர்த்து நடத்துகிற. எஸ்ஐஆர் திமுக கொண்டுச்சு. எஸ்ஐஆர் திமுக கொண்டுச்சு. அப்போ என்ன அரசியல் புரிதல் இருக்குது உனக்கு? என்ன அரசியல் புரிதல் இருக்குது உனக்கு? ஒரு புரிதலும் கிடையாது. ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை உனக்கு. அப்புறம் நீ என்ன உன்னை வந்து சொல்லுவாங்க, இப்போ தற்கொலைன்னு சொல்லாமல் எப்படி சொல்லுவாங்க? தற்கொலைன்னு சொன்னால் உனக்கு கோவம் வருது. தற்கொலைனா என்ன? தற்கொலைனா ஏன் சொல்கிறோம் தற்கொலை? எவன் ஒருத்தன் வந்து தன்னை உணராதவனோ, எவன் ஒருத்தன் வந்து போதைக்கு அடிமையாக இருக்கானோ, எவன் ஒருத்தன் சினிமாவுக்கு அடிமையாக இருக்கானோ, எவன் ஒருத்தன் வந்து கவர்ச்சிக்கு அடிமையாக இருக்கானோ, எவன் ஒருத்தன் வந்து வெத்து பேச்சுக்கு அடிமையாக இருக்கானோ, எவன் ஒருத்தன் வந்து சிந்தனையற்றவனாக இருக்கானோ, எவன் ஒருத்தன் வந்து பகுத்தறிவு சிந்தனை இல்லாதவனாக இருக்கானோ, எவன் ஒருத்தன் வந்து பொய்யும் புரட்டையும் பேசி திரிவனாக இருக்கானோ, எவன் ஒருத்தன் வந்து பொய்யை உண்மையாக பரப்புறவனாக இருக்கானோ, பொய்யான தகவலை பரப்புறவனாக இருக்கானோ, அவன்லாம் தற்குறி தான். ஓகே, புரிஞ்சுட்டீங்களா? அப்போ இந்த தற்குறிகள் வந்து தற்குறின்னு சொல்லாமல் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பைத்தியக்காரன் தானே சொல்லணும். இப்போ பைத்தியக்காரன் என்னைக்காவது ஒத்துக்கிட்டு இருக்கானா நான் பைத்தியக்காரன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவான்? சைக்காட்ரி ட்ரீட்மெண்ட் போடா அப்படின்னா நீ தாண்டா பைத்தியக்காரன், நீ போடான்னு சொல்லுவானா இல்லையா? சொல்லுவான். அப்போ இவன் என்ன நினைக்கிறான்? அப்போ எப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை உருவாக்குற நீ? எப்படிப்பட்ட கூட்டத்தை உருவாக்க? எம்ஜிஆர் வந்து வாத்தியார்னு ஏன் சொன்னான்? எம்ஜிஆரை வாத்தியார்னு சொன்னான்? ஏழை எளிய மக்கள் ஒருமையிலேயே பேசிட்டு இருக்கீங்க சார் தொடர்ந்து. யார? எம்ஜிஆரையா? விஜய். ஏங்க ஒருமையில என்னை விட சின்ன பையன் தாங்க. ஒருமையில பேசின என்ன தப்பு? என்னை விட சின்ன பையன் தாங்க. இல்லை, ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்தால் நான் தலைவராக இருப்பேன். அதாவதுங்க எந்தரோ மகானுபாவோடு அந்தருக்கே வந்தனம்னு இருக்கான். ஓகே, நான் வந்து ஃப்ளோவில் நம்ம வந்து பேசுகிறோம், தப்பு தான், அவன் சொல்லக்கூடாது தான், நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் என்ன இது அப்படின்னா மதிப்பு. எந்தரோ மகாபானுபாவோடு அந்தருக்கே வந்தனம்னு சொல்ல ஒரு ஃபேமஸ் கோட்டு பார்த்துருப்பீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? மரியாதைக்குரியவர்கள் எவரோ அவருக்கெல்லாம் வணக்கம் அப்படின்னு அர்த்தம். அப்போ மரியாதைக்குரியவனா நீ இருந்தா உனக்கு வணக்கம் வைக்கப்படும், மரியாதைக்கு கொடுக்கப்படும். மரியாதைக்குரியவன் இல்லாமல என்ன பண்ண முடியும்? அப்போ ஆட்டோமேட்டிக்காக வரத்தான் செய்யும். ஓகே, மரியாதைக்குரியவனா நீ உன்னை தகுதிப்படுத்து, உன்னை உயர்த்தினேன்னா எல்லாரும் உன்னை மரியாதையாக பார்ப்பாங்க. நீ வந்து காட்டு கத்துனேன்னா அது கதறல் கதறல் கதறனா என்ன அர்த்தம்?